நல்லா நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தமிழ் வாழ்க. செம்ம படம் ப்ரோ. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தமிழ் சார்ந்த படம் தான். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். தமிழ் ஹிந்திக்கு திணிப்பு கிடையாது. ஹிந்தியை திணிச்சிங்கன்னா நாங்க வந்து எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. தமிழ் எல்லா மொழியும் சேர்ந்துதான் யூனிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பயங்கரமா பண்ணிருக்காரு. ஒரு சீனும் கண்ணு கலங்க வச்சிட்டாரு. கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் மியூசிக் ஜி பிரகாஷ் சாரோட மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. சுதா மேம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. நெகட்டிவ் ரோல் பயங்கரமா பண்ணிருந்தாரு ப்ரோ. நம்மளுக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது அவரு இப்படி பண்றதை பார்த்து. என்னடா இது, அப்போ இந்த மாதிரிலாம் அப்படி பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் டைம்ஸ்ல சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குப்பா, படம் நல்லா இருக்குப்பா. மாசா இருக்கியா, படம் சூப்பரா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கியா, ஒரு சீன் கூட இது கிடையாது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எல்லாரும் அந்த தம்பிய வந்து கொல்ல போகும்போது ஐயோ செத்துருவானா கொன்றுவாங்களா நம்ம நினைக்கும் போது அந்த தீ வருது பாருங்க, அதுதான் ரொம்ப மாசியா சூப்பரா இருக்கியா. வேற மாதிரி ப்ரோ படம். வேற மாதிரி சூப்பரா இருக்கு ப்ரோ படம். பராசக்தி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி தமிழ் மொழிக்காக போராடின ஒருத்தங்களுக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பெஸ்டான படம். ஏன்னா நாங்க அண்ணாவோட ஆங்கரிங்ல இருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்றோம் இல்லையா, ஸோ எங்களுக்கு வந்து ரியலா கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த படம் அமரனுக்கு அப்புறம் அண்ணாவோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பிளாக் பஸ்டர். இந்த பொங்கலுக்கு இந்த படம் 100% வர்த்து. அதே ஹிந்தி டாமினன்ஸ் இருக்கக்கூடாது. லாங்குவேஜ் நம்ம இஷ்டம். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கத்துக்கணும். கொஞ்சம் மெச்சூர்டா பார்த்தா அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அங்க ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா நான் இங்க வந்திருக்கேன். ஆந்திரால ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தமிழ்நாட்டுல வந்து பாத்துட்டு போறேன். ஸ்டடீஸ் அங்க. இந்த படத்துக்காக இங்க வந்தேன். பிரில்லியண்டான மூவ் ப்ரோ. சூப்பரா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ட்ரெயின் கடைசியில அந்த ட்ரெயின் சண்டை நல்லா இருக்கு. ஆமா, முன்ன எப்படி அந்த இதெல்லாம் இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, இப்ப வில்லனா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. படம் செம்ம ஒருத்து. நாங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருந்திருக்கு. 25th ஃபிலிம் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கும். ஏன்னா எல்லாரும் இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். நிறைய கேமியோ அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் அப்படி பார்த்தோம். 25th ஃபிலிம் வந்து நடிப்புக்கு வந்து அண்ணனுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நடிப்பு சக்கரவர்த்தி தான் கன்ஃபார்ம். ஆமா, செம்ம படம். 2.25 மணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரியல. செகண்ட் ஹாஃப் மட்டும் அந்த பொள்ளாச்சி சீன் அந்த இது கொஞ்சம் கண் கலங்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த இடம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பீக் ஆயிடுச்சு. பொதுவாக எஸ்கே படங்கள்னாலே கொஞ்சம் கலகலப்பா கொஞ்சம் ஜாவிலா இருக்க படங்கள். இந்த படம் கொஞ்சம் சீரியஸான கதை அண்ணா இத்தனை நாள் வந்து காமெடி பண்ணி ஜோக்கிங் எல்லாமே பார்த்துட்டோம். இது பார்க்கும்போது அதை விட இது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எஸ்பெஷலி அண்ணா ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அரசியலுங்கிறத தாண்டி மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆமா, அவர் இவ்வளவு நாள் ஹீரோவா பார்த்துட்டோம். இப்போ வில்லனா பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் அதை தாண்டி அவரும் இந்த ரோல் வந்து பெஸ்டா பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் எங்களுக்குமே பெருமையா தான் இருக்கு. அண்ணாக்கு தம்பியா பண்ணிருக்காருங்கிறத தாண்டி இந்த படத்துல அவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா பேசுது. அதர்வாவோட ரோல் ரொம்ப முக்கியமா பேசுது. அப்படிங்கும்போது இது அவருக்குமே பெஸ்டா தான் அமையும்.
ஆனா எங்க பார்த்து போர் அடிக்குது? படம் போர்ல அடிக்கல, பொள்ளாச்சி சீன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கண்கலங்க வச்சுச்சு, அதனால அது மட்டும் கொஞ்சம் lag ஆகும். சென்டிமெண்டா இருக்கா? ரொம்ப சென்டிமெண்ட் தான். சென்டிமெண்ட். யாரு ஹீரோயிசம் பண்ணிருக்கா? ஹீரோயிஸை வந்து கேமியோனா என்னன்னு பார்ப்பீங்க. கேமியோ சும்மா வேணும்னு வைக்காம படத்துக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு. கன்ஃபார்ம் கேமியோ கன்ஃபார்ம் பேசப்படும் கண்டிப்பா. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் அவர் 25th ஃபிலிம்னால கொஞ்சம் கம்மியா இருக்கும் தான் நினைச்சு வந்தோம், பார்த்தா ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க சுதா மேம். ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அவர் அன்னை படம் வந்திருந்தாலும் அதையும் பார்த்துருப்போம். நேத்து அவர் படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த படத்தையும் கொண்டாடி இருப்போம். அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க. ஆமா, படம் போர்ல அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல எங்களுக்கு. அண்ணன் படம்னால எனக்கு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. அவரோட ஃபேன்னால எப்படி சொல்ல முடியும், கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு படங்கள் மாதிரி ஜாலியா ஒரு காமிக்கான ஒரு ரோலா பண்ணிருப்பாரு. இந்த படம் சீரியஸா பண்ணிருக்காரு. இல்ல நடுவுல சின்ன சின்ன சிவகார்த்திகேயனுக்கான அந்த ஒரு இதெல்லாம் இருந்தது. நான் வீடியோ கூட எடுக்கல, உட்காந்து ரசிச்சுட்டு இருந்த சிவகார்த்திகேயன், அவ்வளவுதான். ஜெயம் ரவி பார்த்தா நல்ல ரோல் பண்ணிருந்தாரு. நல்லா இருக்கு வில்லன் ரோல், பட் ஆனா ஏத்துக்க முடியல. ஹீரோவா பாத்துட்டு திடீர்னு வில்லனா, ஆனா வில்லன் இன்னும் சூப்பரா தான் இருக்கு. ஓகே, ஜிவியோட 100வது படம் இது. எப்படி மியூசிக் போட்டுருக்காரு? ஜிவி மியூசிக் சொல்லவே வேணாம். அது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருந்தாலும் சரி, 100 ஃபிலிமா இருந்தாலும் சரி, ரத்னமல்லா சாங் ரொம்ப அழகா இருந்தது. அந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்கும்போது ப்ளஷரா இருந்தது. லைக் அவங்களுக்குள்ள இருக்க லவ் வந்து அந்த சாங் மூலியமா தான் பெஸ்டா கன்வே பண்ணியிருந்தாங்க. காம்போ வந்து இதுல செட் ஆயிருக்கா? படத்துக்கு தேவையானதா இருக்குதா? காம்போ செட் ஆகியிருக்கு. பட் அவங்க வந்து அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க, அண்ணாவோட ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வின்னர் தான். சுதாகர் மேம் வந்து தமிழ் சினிமால ஒரு ஒற்றக்கூடிய ஒரு ஃபீமேல் டைரக்டரா இருக்காங்க. சோ அவங்களோட டைரக்ஷன்ல இது வந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? மேம் சூஸ் பண்ற ஒரு படமுமே பெஸ்டா தான் அமையும். சூரரை புற்று ஒரு விதமான சக்சஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி அண்ணாவோட இந்த பராசக்தி வந்து கண்டிப்பா வேற லெவல்ல ரீச் ஆகும். இது எப்பவுமே பேசப்படுற ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. ஒரு கிளிப்ஸ் ஆகட்டும், ஒரு கேரக்டருக்குமே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காமிச்சிருக்காங்க. இதுல 3 நடிகைகள் இருக்காங்க, ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன். எப்படி ஈக்குவலா அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க? ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. எல்லாருமே பெஸ்டா பண்ணிருக்காங்க. யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும்னு மேம் கரெக்டா சூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அது பர்டிகுலரா இது அதுன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. சர்ப்ரைஸா ஏதாச்சும் கேரக்டருக்குள்ள வந்திருக்கா? ரிவீல் பண்ணாத கேரக்டர் ஏதாச்சும் இருக்கு. மேபி படம் பார்த்தா தெரியும். நான் சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். சரி, விஜய் லாஸ்ட் மூவி தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். எல்லா சிவகார்த்திகேயன் படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். சரி, விஜய் லாஸ்ட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு ஓட்டர் ஐடிலாம் அப்ளை பண்ணோம் ப்ரோ. ஆனா மூவி இப்படி ஆயிடுச்சு, பார்க்கலாம். இல்ல அது எப்படி ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணேன், கஷ்டமா இருந்தது. சரி, ஓகே, வரப்போ நமக்கு திருவிழா, அவ்வளவுதான். என்னைக்கு படம் எப்போ வருதோ அப்ப திருவிழா, அவ்வளவுதான். திருவிழா அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகாது. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம திருவிழாவை கொண்டாடுறோம். பராசக்தி தான் வந்திருப்பேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஷோ அது, செகண்ட் ஷோ ஜனநாயகன். பராசக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனநாயகன் போயிருப்பேன்.